கத்திரிக்காய் முத்துனா கடைதை வீதிக்கு வந்தாகணும். மண்ட கோளாராச்சுன்னா பைத்தியம் முத்திருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். அப்படி பைத்தியம் முத்தி போன ஒரு இத்து போன லெனின் என்பவனை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். முன்பு என்ன சொன்னா, இப்போ செக்குலர் மேட்டர் அப்படிங்கிறதுல ஒவ்வொன்றும் என்ன சொல்றான் அப்படிங்கிறத நம்ம கேட்க போறோம். கேட்டுருவோம். உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஆனால் நான் தொடர்ந்து ஒரு போதகராக செயலாற்றுவது கூடாத காரியம். ஆகையால் எல்லோரும் தயவு செய்து என்னை பொறுத்துக் கொள்ள வேண்டுகிறேன். வருஷத்துக்கு முன்னால சொன்னாப்ல, என்னை பொறுத்துக் கொள்ளுங்கள், இது கடைசி வீடியோ, நான் இனிமே போதகரா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்னைக்கு போதகரா இருந்தாரு? கிட்டத்தட்ட எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீசஸ் கால்ஸ், அதுக்கப்புறம் மோகன் சி லாசரஸ், அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பூர் சாலமோனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டு காலமும் வால் போர் மாதிரி ஈராக் மாதிரி போற போட்டுக்கிட்டு ஒரே ஃபைட்டு தான், ஒரே இதுதான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, டைரக்டா ஒரு போனை கால் பண்ணி பேசியிருக்கலாம். வீடியோவுக்கு வீடியோ பதில், வீடியோவுக்கு வீடியோ வாரு அப்படிங்கிற மாதிரி பெரிய இவர் என்னமோ பெரிய இவரு போகிறாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த செக்மெண்ட், ரட்சிப்பை இழக்க முடியுமா இழக்க முடியாதா அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு இவர் பண்றாரு. வசனத்தை என்னென்னமோ கொடுத்து இவரு பண்ணிட்டா, இவரு பேசிட்டா, இவரு போதகர் போல் இருக்கு. கூடாத காரியமாம்ல. சரி, மேல என்ன சொல்றாருன்னு கேட்போம். வீடியோக்கள் வெளியிட மாட்டேன், பைபிள் சம்பந்தமாக பேச மாட்டேன். சம்பந்தமாக அந்த காலகட்டத்துல பைபிள் சம்பந்தமா நான் பேசவே மாட்டேன், நான் அப்படியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் இந்த பையன் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத கேளுங்க. சொல்லு. நான் கிறிஸ்தவ வீடியோக்கள் வெளியிட மாட்டேன், பைபிள் சம்பந்தமாக பேச மாட்டேன். கிறிஸ்தவம் என்பது மதம் தான். மனிதன் என்ன செய்து கடவுளை அடைய வேண்டும் என்று போதிப்பதுதான் கிறிஸ்தவம். ஞானஸ்நானம் எடுத்தாதான் இல்ல. நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். மெமரி லாஸ் பேஷண்ட். ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹாஸ்பிடல். பைபிளில் இருக்கும் தவறுகளை சுட்டிக்காட்டுவேன், கிறிஸ்தவ நம்பிக்கைகளில் இருக்கும் தவறுகளையும் சுட்டிக்காட்டுவேன். நடைமுறைக்கும் காலத்திற்கும் ஒவ்வாத கிறிஸ்தவ நம்பிக்கைகளை போன்ற நபர்கள், இரு நிலைப்பாடோடு கூட பயணிக்கிறவர்கள் சொன்ன பக்கத்துல நிக்க மாட்டான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவருடைய இருதயமும் சரி மண்டையும் சரி கோளாறு உள்ள ஒரு என்ன சொல்றது குழப்பவாதி, குழப்பத்துக்கு ஏற்படுத்துகிற ஒரு குழப்பவாதின்னு சொல்லலாம். குழப்பவாதி என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல கடைசி வீடியோன்ட்டான். சரிங்களா, எல்லாத்தையும் வீடியோத்தையும் டிலீட் பண்ணிட்டு பிரைவேட்ல போட்டு கடைசி வீடியோ அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவத்தை விட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, தயவு செஞ்சு யாரும் பார்த்துட்டு அழுகுறாங்க. கிறிஸ்துவத்தை விட்டு போயிட்டான்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இவனுக்கு தான் நட்டம். சரிங்களா, அதனால யாரும் அழாதீங்க. சரி, அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபிளை குறித்து பேச மாட்டேன், கிறிஸ்துவத்தை பத்தி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் இல்லையா. சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் நான் ஏன் விலகினேன் அப்படிங்கிற ரீதியில இன்னொரு விஷயத்த பேசியிருக்கான் பாருங்க. ஒரு கிறிஸ்தவனாக இருந்து கிறிஸ்தவ போதகராக பணியாற்றியவன், பைபிள்ல பல பொய்களும் முரண்பாடுகளும் இருக்கிறது தெரிய வந்த போது நான் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியில வந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லிருக்கான்னு பாருங்க. சுட்டி காட்டுவேன், கிறிஸ்தவ நம்பிக்கைகளில் இருக்கும் தவறுகளையும் சுட்டி காட்டுவேன். நடைமுறைக்கும் காலத்திற்கும் ஒவ்வாத கிறிஸ்தவ நம்பிக்கைகளை தப்ப சுட்டி காட்டுவாராம், தப்ப இது பண்ணுவாராம், வைப்பாராம். 20 ஆண்டு காலம் ஊழியராக இருந்தானாம். இவன் எங்க ஊழியரா இருந்தான்? ஏதாவது ஒண்ணு பேசிட்டா, அது அதாவது நாணமாக ஏதாவது படிப்பறிவு உள்ளவன், ஒரு என்ன சொல்றது ஒரு சயின்டிஸ்டோ அல்லது ஒரு நாத்திகன் இருக்கட்டும் வைங்களேன், ஒரு பெரியார்ல இருக்கக்கூடியவங்க, பெரியார் கழகத்துல இருக்கிறவங்க, அதுக்கு அடுத்தாங்கள நாத்திகவாதிகள், இவர்கள் எல்லாம் பைபிளை முழுசா வாசிச்சிருப்பாங்க. அதனால இவங்க சொன்னதுனால போதகன்னு சொல்ல முடியுமா? இவன் ஒரு பாதகனாக பயணிச்சிருக்கிறான். சரிங்களா, இப்ப இதை எதுக்கு நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னா, செக்குலர் மேட்டர் அப்படிங்கிற ரீதியில ஒவ்வொரு காரியங்களையும் இயேசு என்பது ஒரு கட்டுக்கதை, இயேசு செய்த அற்புதங்கள் கட்டுக்கதை அப்படின்னு சொல்லி வேத வாக்கியங்கள் எல்லாம் முரண்பாடாக இருக்கிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. ஆதியாகமம் 1வது அதிகாரங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 2வது அதிகாரமும் முரண்பாடாக இருக்கிறது. இப்படி உன்னத பாட்டு ரொம்ப மோசமான ஒரு காரியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் காரணத்தை வச்சு நான் விலகுகிறேன் அப்படின்னு சொல்றான். சரி, விலகியவன் தேவையற்றபடி உனக்கு பிடிக்கலடா தம்பி, பிடிப்பல உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா நீ போயிடணும். அதாவது ஒருவருடைய நம்பிக்கை அது கிட்டத்தட்ட 234 நாடுகள், 240 நாடுகள் கிறிஸ்துவ பெரும்பான்மையாக இன்று வரைக்கும் தொடர்ந்து வருகிறது. கிட்டத்தட்ட 2026 ஆண்டுகள் கிறிஸ்து பிறந்து 2026 ஆண்டுகள் இருக்கின்றன. நம்பிக்கை குறையாமல், வரலாறு குறையாமல், பைபிள்ல என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அவைகளெல்லாம் என்ன பண்றது ஆதாரமாக ஒவ்வொரு இடங்களிலும் காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. இன்னும் இடங்கள் இருக்கின்றன. உப்பு தூண்களாக இருக்கட்டும், ஆபிரகாம்
வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அவரு இது பண்ண கிணறு, யாக்கோபு தோண்டின கிணறு, அதுக்கப்புறம் மறுபடியும் சோதோம் குமாரா பட்டணம், இப்படி பல எல்லாமே வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா பிபிலிக்கலாவே அது என்ன சொல்றது அப்டேட்டா இருக்கு. பைபிள்ல இருக்கிறதே வரலாற்று பூர்வமாகவே இருக்கிறது. குழப்பமாக ஒரு குழப்பவாதிக்கு இது என்னடா இப்படி, அது என்னடா அப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய குழப்பம் உள்ள மனுஷன் வந்து இதெல்லாம் காரணம் சாக்கு போக்கு சொல்லி கிறிஸ்துவத்தை விட்டு விலகிறான். அதற்கு காரணம் அவன் கேட்டுக்கொண்ட எந்த காரியமும் நடந்தேறவில்லை அப்படிங்கிறது ஒரு பொருள். அதே வேளையில லெனின் சார்ந்த குடும்பத்தில் அகால மரணங்கள் ஏற்பட்டிருக்கலாம், துணைவியார் இறந்திருக்கலாம், அல்லது ஏதாவது ஒன்று கிடைக்கப்பெறாதபடிக்கு அது வந்து இதா இருந்திருக்கும். அது ரொம்ப நாளா செக் பண்ணியிருப்பாரு, எதையோ ஒண்ணு இது பண்ணியிருப்பாரு, வச்சிருப்பாரு. சமாதான சீர்கேடாக இருந்ததன் அடிப்படையில மனக்குழப்பங்கள், அதாவது முள்ளில் போட்ட விதைக்கு ஒப்பானவர்களாக அது உலகத்தினுடைய பாடுகள் உபத்திரவங்கள் இவைகள் எல்லாம் வரும் பொழுது அவர்கள் கிறிஸ்துவத்தை விட்டு விலகி போவார்கள். ஆண்ட சராசரங்களை உண்டாக்கின ஆண்டவரோடு கூட இருக்கிறவர்கள் உலக இச்சைகளையும் உலகத்துக்கு பிரகாரமான ஆசீர்வாதங்கள் ஆசி பாசிகள் இவளை குறித்து நினைவு கொள்ளாமல் என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்துவுக்குள்ளேயே இருப்பாங்க. எத்தனை வழிகள் வந்தாலும், எத்தனை பாடுகள் துயரங்கள் துன்பங்கள் வந்தாலும் கிறிஸ்துவை விட்டு விலகாதபடிக்கு இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு தாயும் தந்தையும் தகப்பனுமாய் ஆனவர் இயேசு கிறிஸ்துவானவர். சரிங்களா? உலகத்திற்கு பிதாவாக தற்சொரூபமாக ஆண்டவராகிய அண்ட சராசரங்களை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே வந்திருக்கிறார். சரிங்களா? இந்த உலகத்துல அநேக காரியங்கள் அநேக விஷயங்கள் நடக்கலாம். ஒருவேளை நம்முடைய பாடுகள் அழுத்தி கிறிஸ்துவுக்குள்ள நேராக போக முடியாதபடிக்கு போகலாம். ஜஸ்ட் அ ஹியூமன் பீயிங். ஹியூமன் பீயிங் இஸ் அ ஹியூமன் பீயிங். அவர்களுக்கு அடிஷனலான பெனிஃபிட் கிடையாது. அறிவு இருக்கும், எல்லா விதமான காரியங்களும் இருக்கும், செயல்படுத்தக்கூடிய ஞானம் இருக்காது. அதே வேளையில ஆண்டவர் அருகில் இருந்தும் காணாதவர்களைப் போல இருக்கிறவர்கள் இப்படி இடர்லஞ்சி போய் என்னன்னு கேட்டீங்கன்னா இதையெல்லாம் கட்டுக்கதைகள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒருவர் கண்ட சாட்சியை, அதாவது 4 சுவிசேஷன் உள்ள ஒருத்தன் கேட்டா, அதை கூட நம்ம இந்த இதுல ஸ்கிரீன்ஷாட்ல போடுறேன். அவன் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா 4 சுவிசேஷ நூல்கள்லயும் அங்க எப்படி இது பண்ணாங்க, எத்தனை பேர் ஸ்திரீ வந்தாங்க, லூக்கால எப்படி இருக்கு, அதுல எப்படி இருக்கு அப்படிங்கிறத பகுப்பாய்வு செய்துட்டு தம்பி சொல்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். இந்த தாவீது ராஜாவா அவன் பேரு, தாவீது ராஜாங்கிறவன் உண்மையிலே சொல்லுங்க இதே இது இந்த செக்குலர் மேட்டருங்கிறவன் தான் போட்டிருக்க வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவபக்தியா போயிட்டாங்கள, என்ன வேணாலும் பேசுவான், கமெண்ட்ல ஃபேக்கா கூட வருவான், நமக்கு தெரியும். சரியா? அப்போ அவன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு காரியங்களையும் வைத்துக்கொண்டு ஆபிரகாமை எப்படி சோதிப்பார், ஆண்டவர் சோதிக்காத தேவன் அல்லவா, எப்படி பிசாசானை சோதிப்பான், எப்படி ஆபிரகாமை சோதித்தார், இதுலயே முரண்பாடு இருக்கிறதே அப்படின்னு சொல்லி, அதாவது பகுப்பாய்வு சரியா தெரியாத, பகுப்பாய்வு கலந்தாய்வு செய்ய தெரியாத நபர்கள் இப்படிப்பட்ட கோமாளித்தனமான கேள்விகளை சாலிடாக கேட்பார்கள் என்பதற்கு உதாரணமாக இருக்கிறது. ஆபிரகாமை சோதிக்க எண்ணியது விசுவாசத்தின் அடிப்படையில. எந்த காரியமானாலும் அவன் விசுவாசத்தின் பிள்ளையாக இருந்தா வச்சா அவனுடைய விசுவாசத்தை சோதித்து புடமாக்கப்பட்டு அது ஒரு சோதனைய பண்ணினாரு. ஆண்டவர்ரா புரியுதா? ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை அவர் புடமிடுறாரு. தங்கம் போல இது கொண்டதற்காக சில காரியங்களை அவர் சோதித்து அறிகிறான். புரியுதுங்களா? சோ இந்த இது வந்து இதுக்கும் அதுக்கும் முரண்பாடா இருக்கு. பிசாசு தானே இது பண்ணுவான் வைப்பான் அப்படின்னு. அவன் தீமைக்காகத்தான் பிசாசானவன் சோதிக்க எண்ணுவான். வாலண்டரியாக ஒருத்தன் எதுல பலவீனமாக இருக்கிறானோ அந்த பலவீனத்தை கொண்டு வந்து என்ன பண்ணுவான், சோதிச்சு இவனை பஸ் அவுட் ஆக்குறது. அப்படி ஆண்டவர் செய்யறது இல்ல. விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அதாவது ஆபிரகாம் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்ன உடனே சொன்ன மாத்திரத்திலே அவன் போறான், கடந்து போகிறான். அப்படி கடந்து போகிற போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆபிரகாம் மனைவி சாராய வந்து எகிப்தியன் கொண்டு போறான். எகிப்தியன் கொண்டு போய் என்னன்னு கேட்டீங்கன்னா பார்வோன் வைத்துக்கிறாரு. இப்படி பல காரியங்கள் நடக்குது. கையகப்படுத்தப்படுகிறார். அதாவது அவருடைய மனைவியாக இருக்கிறவள் வந்து என்னுடைய சகோதரி தான் அப்படின்னு சொல்லி உயிர் பிழைக்கும்படி அவன் ஒரு பொய் சொல்றான். அது அப்படி இருந்தும் அவரு விசுவாசத்தை விட்டு விலகல. ஆண்டவர் அவரோடு கூட இருந்தபடியால் சொப்பனத்தின் வாயிலாக என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க அவனுக்கு ஒரு சொப்பனம் மூலியமாக இது என்னுடைய தாசனாகிய ஆபிரகாமினுடைய மனைவி, தொட்ட நீ கெட்ட ஆக்கங்கெட்ட அப்படின்னு சொல்லி அநேக காரியத்துக்குள்ள இருந்தாரு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொரு இடங்களிலும் சோதிப்பது வந்து விசுவாசத்தை அதிகரிக்க. அவன் எப்படி விசுவாசமா இருக்கிறானா
நம்ம மேல இதா இருக்கானா வைக்கானா, நமக்கு அவன் ஒரு குழந்தை தான் கொடுத்தேன், அதை கூட இழக்கிறதுக்கு தயாரா இருக்கிறானா அப்படின்னு சொன்ன உடனே மாத்திரத்துல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அந்த சோதனையின் ஊடாக அவரை கொல்லணும், அந்த மகனை ஈசாக்க கொல்லணுங்கிறதுக்காக இல்ல, அவனுடைய விசுவாசத்தை எப்படி பலப்படுத்த முடியும் அப்படிங்கிற ரீதியில இது பண்ணாரு, வச்சாரு. தன்னுடைய பிள்ளை எப்படி இருக்காண்டா, நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்கான், நம்ம மேல எவ்வளவு பயமா இருக்கான்ட்டு எஜமானனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த அதிகாரம் இல்லையா? அந்த சோதனைக்கும் பிசாசு சோதிப்பதற்கும் வித்தியாசங்கள் உண்டு. பிசாசு தானக்குரியும் வேண்டுமென்றே செய்யும் அப்படின்னு சொல்லுவது சோதனைக்காரனுடைய சூழ்ச்சியின் தந்திரம். புரியுதுங்களா இல்லையா? அந்த சூழ்ச்சிக்கும் இந்த சோதனைக்கும் வித்தியாச வேறுபாடு தெரியாத நீங்கள் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்க முடியும்? சரிங்களா? அதாவது ஒவ்வொரு காரியங்களும் இதெல்லாம் இதா இருக்கு, இதெல்லாம் இப்படி இருக்கு, அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இது முரண்பாடாக இருக்கு, அதனால கிறிஸ்துவத்தை விட்டு போறேன் அப்படின்னு சொன்னா, இவ்வளவு காலம் வரைக்கும் கிறிஸ்து இயேசுவை மனமாற உள்ளமர தொழுது கொள்ளவில்லை, அவரோடு கூட கனெக்டாக இருக்கவில்லை அப்படிங்கிறது பொருள்படுகிறதாக இருக்கிறது. சரி, பைபிள்ல இருக்கக்கூடிய காரியத்தை விட நீங்க ஆவிக்குரிய பிரகாரமாக என்னைக்காவது ஆண்டவர்கிட்ட யோசனை கேட்டிருக்கீங்களா? யாரா ஒரு அற்புதங்களை ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா? உங்களை பார்த்து கேட்கிறேன் லெனின் அவர்களே, அற்புதத்தை கேட்டிருக்கீங்களா? விசுவாசத்தோட நம்பிக்கையோட இதை கேட்டு பார்த்து இதை கிடைக்க பெறும், கண்டிப்பா நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிடைக்க பெற்றுதா? சொல்லுங்களேன். கிட்டத்தட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் மிகப்பெரிய ஒரு செல்வந்தன், மிகப்பெரிய ஆடு மாடுகள் இப்படி பலவிதமான செல்வந்தனாக பயணித்தேன். இப்படி பல காரியங்கள் இருந்தாலும் நான் சாவுக்கு நேராக 3 முறை போறேன், 4வது முறை அரளி விதையை சாப்பிடுறேன். இப்படி பலவிதமான காரியங்கள் வந்தாலும் இயேசு கிறிஸ்துவானவர் யாருமே என்னை தடுத்து போடுறதுக்கு முடியாத அளவுக்கு சோர்ஸ் இருக்கும் பொழுது தற்கொலை செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்து அந்த இடத்துல இருந்து ஆண்டவருடைய குரல் வாயிலாக, வெளிச்சம் வாயிலாக எப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திக்க பெற்று தடை செய்யப்பட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயத்த கேட்கிறேன். நான் இவ்வளவுக்கு இதா இருக்கேன், இவ்வளவு கஷ்டமா இருக்கேன், எனக்கு எல்லாம் தருவீங்களா அப்படின்னு கேட்ட போது எல்லாம் உனக்கு தந்தேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர் எல்லா காரியங்கள்லயும் எல்லா விதத்திலும் எனக்கு துரோகியாக என்னை அவதூறு பரப்பினியவர்கள் மத்தியில ஊர்காரன் முழுவதும் நான் நல்லவன் அப்படிங்கிற ரீதியாக பேசப்பட்டது. எதிரிகள் தொலைந்தார்கள், எனக்கு விரோதமாக புறப்பட்ட அத்தனை பேரும் சின்ன பின்னமாக மாற்ற இது பண்ணினார்கள் வச்சாங்க. ஆனால் இன்றைய வரைக்கும் உயிரோடு இருக்க. சரிங்களா? என்னுடைய கடவுள் நான் கேட்டா மழைய கூட தருவார். நான் கேட்டோம்னா கண்டிப்பாக சொல்றேன், எனக்கு கார் வாகனங்கள் வரும். நான் எதை கேட்கிறேனோ அதை கண்டிப்பா எனக்கு தருவாரு அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். கண்டிப்பா கிடைக்கும். புரியுதுங்களா? அதுதான் விசுவாசம். புரியுதுங்களா இல்லையா? அந்த விசுவாசமானது ஒரு கிறிஸ்தவர்களிடத்திலும் இருக்கிறது என்றால் நல்லாக இருக்கும். மிகப்பெரிய நாடுகள், பணக்கார நாடுகள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாடுகள் பிறருக்கு உதவி செய்யும்படி பணக்கார நாடுகளாக இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் இன்றைய வரைக்கும் தமிழகத்திலே பரவலாக இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலைப்பாடு, ஆரம்ப நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிமைத்தனம். பலவிதமான மக்களின் ஊடாக இப்படி பல காரியங்கள் இருந்தன. ஆனால் எப்பொழுது ஆண்டவராகி கிறிஸ்துவானவரை அவர்கள் அறிந்து கொண்டார்களோ, இன்றைக்கு மிஷனரிகளை ஏற்படுத்துவதற்கு காணிக்கையாக இருக்கட்டும், பலவிதமான பல பாசர்களாக இருக்கட்டும், அவர்களே இருக்கிறார்கள். புரியுதுங்களா? அப்போ ஒரு மேன்மை கீழாக இருந்த ஒரு சமூகத்தை கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் இன்றைக்கும் 100 பவுன் 200 பவுன் 300 பவுன் அப்படின்னு நகை போடுகிற அளவுக்கு சம்பாத்தியம், பொருள் சம்பாத்தியம் இப்படி பகுப்பாய்வு செய்ய முடியாத அளவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரே. அப்போ அவங்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்குது? ஜெபத்தின் மூலியமாக ஆண்டவர் மேல அன்பாக இருந்ததன் அடிப்படையில தான் அவங்களுடைய ஆசீர்வாதம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக அவிசுவாசமாக ஆண்டவரிடத்தில் போக முடியாது. அவபக்தியோடு ஆண்டவரை தொழுது கொள்ள ஒருவனாலும் கூடாது. பார்த்து கொண்டிருக்கிற நபர்களை இந்த ஸ்கிரிப்டர் தமிழ் மற்றுமாக பைபிள் மினிஸ்ட்ரி, தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி திடீரென்று காணாமல் போவான். எழுதி வச்சுக்கோங்க, காணாம போயிடுவான்.